அதிர்ச்சி, அடுத்தடுத்து மரணிக்கும் ஆபாச பட நடிகைகள். 26 வயது இளம் நடிகை சோஃபியா லியோன் காலமானார். ஆபாச படங்களில் நடித்து வரும் நடிகைகள் இந்த ஆண்டு தொடர்ந்து அடுத்தடுத்து மரணித்து வருவது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. 26 வயது இளம் நடிகை சோஃபி லியோன் தற்போது மரணித்து இருப்பது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சோஃபி லியோன் மரணம் குறித்து அவரது வளர்ப்பு தந்தை உருக்கமான பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த திடீர் மரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆபாச படங்களில் நடித்து அதிக அளவில் பணத்தை சம்பாதித்து வந்த சோஃபி லியோன் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவே ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு தீர விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கரஞ்சித் கவுர் அமெரிக்காவில் ஆபாச பட உலகில் அடியெடுத்து வைத்தபோது அவரது பெயர் சன்னி லியோன் என மாற்றப்பட்டது. ஆபாச பட உலகில் பல நடிகைகளுக்கு லியோன் என்கிற பெயர் வைப்பார்கள் போல சன்னி லியோன் போல ஷைனாக நினைத்ததால் சோஃபி லியோன் என பெயர் வைத்துக் கொண்டாரா என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 1997ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த சோஃபி லியோன் 18 வயதில் ஆபாச படங்களில் நடிக்க தொடங்கினார். 9 வருடங்களில் $1 மில்லியன் வரை சம்பாதித்து வைத்துள்ள சோஃபி லியோன் திடீரென உயிரிழந்தது ரசிகர்களையும் ஆபாச பட உலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி மூச்சு பேச்சில்லாமல் உடல் செயலிழந்த நிலைக்கு தள்ளப்பட்ட சோஃபி லியோனை மருத்துவமனையில் அவரது குடும்பத்தினர் சேர்த்து சிகிச்சை அளித்து வந்தனர். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தது தற்போது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது மரணத்தில் மர்மம் இருக்கிறதா என போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டு ஏற்கனவே கேட்னே லின் கார்ட்டர், ஜெஸ்ஸி ஜேன் மற்றும் டைனா ஃபீல்ட்ஸ் இதுவரை உயிரிழந்த நிலையில் தற்போது 4வது நபராக சோஃபி லியோன் உயிரிழந்துள்ளார். ஆபாச நடிகர்கள் தொடர்ந்து இப்படி உயிரிழந்து வரும் நிலையில் என்னதான் நடக்கிறது என்கிற கேள்விகளையும் ரசிகர்கள் எழுப்பியுள்ளனர். கடத்தல் பணத்தில் எடுக்கப்பட்ட படம் மங்கை. ஜாஃபர் சாதிக் கைதால் வெளிவந்த உண்மை. சிக்கும் பிரபலங்கள். கயல் படத்தில் நாயகியாக நடித்து பிரபலமான நடிகை ஆனந்தி கதாநாயகியாக நடித்த மங்கை திரைப்படம் முழுக்க முழுக்க போதைப்பொருள் கடத்தல் பணத்தில் தயாரிக்கப்பட்ட படம் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து தேங்காய் பவுடர், ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து போதைப்பொருள் தயாரிக்கும் முக்கிய வேதிப்பொருள் கடத்தப்படுவதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவர்கள் மேற்கொண்ட சோதனையில் டெல்லியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ வேதிப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சென்னையைச் சேர்ந்த முகேஷ், முஜிபூர், விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக் குமார் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தமிழகத்தைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் மூளையாக செயல்பட்டது தெரியவந்தது. இவர் திமுக சென்னை மேற்கு மாவட்ட செயல் அணி துணை அமைப்பாளராகவும் சினிமா தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார். போதைப் பொருள் கடத்தலில் ஜாஃபர் சாதிக் சிக்கியதை அடுத்து அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இதனையடுத்து சென்னை சாந்தோமில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டில் நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு வீட்டுக்கு சீல் வைக்கப்பட்டன. இதையடுத்து ஜாஃபர் சாதிக் தலைமறைவானார். மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இவரை தேடி வந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் நேற்று கைது செய்யப்பட்டார். ஜாஃபர் சாதிக் கைது குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங், கடந்த 3 ஆண்டுகளில் 3500 கிலோவுக்கும் மேற்பட்ட சூடோபெட்ரிக் போதைப் பொருளை பல நாடுகளுக்கு கடத்தியிருக்கிறார். இதன் மூலம் கிடைத்த பணத்தை திரைப்படங்களில் முதலீடு செய்திருக்கிறார். இவரின் தயாரிப்பில் உருவான மங்கை திரைப்படம் முழுக்க முழுக்க போதைப் பொருள் கடத்தல் மூலம் வந்த பணத்தில் எடுக்கப்பட்டது என்றார். ஒரு பெண்ணின் பயணத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட மங்கை திரைப்படத்தில் கயல் ஆனந்தி லீட் ரோலில் நடித்துள்ளார். மேலும் பிக் பாஸ் மூலம் புகழ்பெற்ற சிவின் கணேசன், துஷ்யந்த் ஜெயபிரகாஷ், ஆதித்யா கதிர் ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த படத்தை அமைச்சர் குபேந்திரன் காமாட்சி இயக்கியுள்ளார். இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இயக்குநர்கள் வெற்றிமாறன், அமீர், நடிகர் விஜய் சேதுபதி ஆகியோர் வெளியிட்டனர். இந்த விவகாரத்தில் சினிமா பிரபலங்கள் யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள் என்று தெரியாமல் கோலிவுட்டே ஸ்தம்பித்துள்ளது.